இது முழுக்க முழுக்க இரும்பாலேயே ஆனது. அதனாலேயே அதிகப்படியான வெப்பநிலையின் காரணமாக சில நாட்களில் அது வந்து விரியுது, வெயில்னால விரியுது, 7 அங்குலம் வரைக்கும் அது விரியுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈபிள் டவர் எதனால் கட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஞ்சு புரட்சியினுடைய நூற்றாண்டினுடைய நினைவாக கட்டப்பட்டது தான் இந்த ஈபிள் டவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிட்லர் வந்து 2ஆம் உலகப் போகிறப்போ பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஹிட்லர் வந்து அந்த இதை கைப்பற்றுறதே ஒரு பெரிய சாதனையாக அவர் நினைச்சாரு. அதை தகர்க்கிறதுக்கான உத்தரவெல்லாம் அவர் பிறப்பிச்சாரு. ஆனால் அவங்க வந்து அதை செயல்படுத்தலை அப்படின்னும் தகவல்கள் உண்டு. அது உண்மையிலே செயல்படுத்தியிருந்தால் இன்றைக்கி நமக்கு அந்த ஈபிள் டவர் கிடச்சிருக்காது. அந்த அளவுக்கு ஒரு உயரமானது. அவருடைய ஸ்வஸ்திக் அப்படிங்கிற அந்த சிம்பலை வந்து அந்த ஈபிள் டவருடைய உச்சத்தில் அவர் வந்து பொறித்தார் அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்றில் வந்து நம்ம